வணக்கம் மக்களே, வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காதல் கோளாறு எபிசோட் 8 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே காலேஜ் தான் காட்டுறாங்க. அங்கே மோமோவும் ஃபைனல் இயர் தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய தீசிஸை சப்மிட் பண்ணுறதுக்காண்டி அங்கே வேக வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக யார் மேலேயோ இடிச்சிடறான். பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது அவனுடைய ஸ்கூல் சீனியர்ன்ட்டு. சொல்லப்போனால் நம்ம மோமோ எப்படிப்பட்ட இந்த மாதிரியானதான் கண்ணு மூக்கு மொழி வாய் அப்படின்ட்டு அம்சமான ஒரு தாய்லுக்கு பையனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தானா அந்த மாதிரியான ஒரு மொக்கரக்கட்டை தான் இந்த மொக்கரக்கட்டை. மோமோவும் இவங்க 2 பேரும் ஸ்கூலில் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறான். அதாவது ஒரு தடவை இருக்கான்ல, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் மோமோவை பற்றி அந்த பையன் ரொம்ப வீக்கான பையன், அவனெல்லாம் கண்டிப்பாக நான் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆக்சுவலி அவன் எதுக்காண்டி சொல்லியிருப்பான்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோமோவா எந்த மாதிரியும் கலாய்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். பட் அந்த டைம் மோமோ இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருக்காதுல்ல. ஓரமா அவனும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இதுக்கப்புறம் நான் பூவை திருப்பி கூட பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. அந்த டைம்ல தான் இந்த பையன் வரான். குழுக்கால் இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி அவன் கையிலயும் ஒரு கச்சிப்பு கொடுத்துட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், பட் நான் அதை தீர்த்து வைக்கிற தேவ தூதன் கிடையாது, அதி பயங்கரமான ஒரு சாத்தான் அப்படின்ட்டு அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண. மோமோமே அந்த கச்சிப்பு அவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு அப்பா உண்மையிலே நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சிரிச்சிடுறான். இப்படியே அவன் பேரு கிம்பன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆக்கிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் தன் பேரு மோமோ அப்படின்ட்டு அவனும் சொல்றான். சொல்ல போனா அந்த டைம்ல இருந்து இவன் மேல ஒரு க்ரஷ் நம்ம மோமோக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் இப்போ பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்துட்டு கிம் நீங்க எப்படி இங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்ராடு போனீங்கல்ல, திருப்பி எப்போ நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் இப்போதான் நான் வந்தேன், அது மட்டும் இல்லாம நம்ம காலேஜுக்கு புது ப்ரொஃபஸராகவும் நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம் தான், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும் சரி ஓகே உன்னுடைய லைஃப் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம மோமோவுமே என்ன பண்றது, என்னுடைய தீசிஸ் இப்போ நான் சீக்கிரமா சப்மிட் பண்ணி ஆகணும், அதில் மட்டும் எனக்கு பாஸ் விழுகலன்னா அவ்வளோதான் என் சோலி மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவனும் பழம்பிக்கிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு, உன் லவ் எப்படி போய்கிட்டு இருக்கு, யாரையா லவ் பண்றியா என்ன அப்படின்ட்டு கேட்குவான். என்ன இப்படி திடீர்னு கேட்டுட்டீங்க அப்படின்ட்டு மூமுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்னு எனக்கே தெரியும், சரி சொல்லு லவ் பண்றியா யாரையும் அப்படின்னு கேட்கவும் அவனுமே ஆமான்னு சொல்றான். சரி யார் அந்த லக்கி ஃபெல்லோ அப்படின்னு கேட்கவும் இவனுமே ஃபூ அப்படின்னு சொல்ல, ஃபூவா உண்மையிலே அவன் ரொம்ப லக்கியான ஆளு தான், கூடிய சீக்கிரத்திலே நானும் ஸ்கூல் ரியூனியனுக்கு ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உண்மையிலே ஃபூ அதை கேட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்ட்டு பூம்பு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு இப்போ ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம வேற போச்சும் மீட் பண்ணலாம் கூடிய சீக்கிரமா, சரிங்களா சீனியர் அப்படின்ட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு அடுத்த சீன்லயே இந்த மாதிரி கிமோ மீட் பண்ண கதையில் அதே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு காலத்துல மோமோ அந்த பையன் மேல ஒரு க்ரஷ்ஷா இருந்தானு தெரியும் போல, ஸோ அதனால தான் அவனை வச்சு இப்போ ஓட்டுறாங்க. என்ன மச்சான் மண்ணில் ரொம்ப வருஷமா புதஞ்சிருந்த உன்னுடைய காதல் இப்போ துளிர் விட்டுடுச்சு போல அப்படின்னு கேட்கவும் என்னடா அப்படி லூசு மாதிரி வளர்றீங்க, என் மனசுல இப்போதைக்கு முழுக்க முழுக்க பூ மட்டும்தான் இருக்காரு அப்படின்ட்டு அவனு பல்ல இழிக்கிறான் பாருங்க. ஆஹா சரி ஓகே பூ உனக்கு ஏதாச்சும் கொடுத்தல் வாங்கல் மாதிரி பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு டியான்னு ஒரு மாதிரி இன்டைரக்டா ஏதோ சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்க அது புரியாம நம்ம மூம் இருந்துக்கிட்டே ஆமாடா அவரு டெய்லி எனக்கு தந்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றதை கேட்டு கேட்டே குட்டி எனக்கு முழி பிகுதுக்குது, என்னடா சொல்ற நீ உண்மையாவா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட ஆமாடா டெய்லி அவர் என் மேல காதல அன்போட பொழிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் எதத்தான் இப்படி பில்டப் பண்ணி சொல்லியாக்கா, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் என்னக்கோ எங்களுக்கு தெரியும், சரி ஓகே உண்மையில அந்த கிம் மேல உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையாடா அப்படின்ட்டு கேட்கவும் இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்பெல்லாம் இல்லடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிக்க தான் செய்யறான். பைபிள ரூட்டிக்கிட்டு மாறிடுவானோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இந்த ஒட்டு மொத்த கான்வர்சேஷனே கேட்டுட்டு இருந்த நம்ம ரயானுக்கோ தூக்கம் தொண்டையை அடைக்குது. ஐயோ நம்ம பாசு போடைய வாழ்க்கையில கிட்ட ஒரு காப்பட்டீட்டரா மூமோ கிட்ட சவகாசம் வச்சிருக்கிற அந்த ஒரு ஆள்னால நம்ம பாஸ் பூவோடைய வாழ்க்கை நாய் பழப்பா மாறிடக்கூடாது அப்படின்ட்டு நாய் மாதிரி அழுவான் பாருங்க. ஊழ விட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு அம்மா இதை பார்த்துட்டு ஆத்தி புள்ள பிடிக்கிறவன் போலே அப்படின்ட்டு தான் பிள்ளையை கூட்டிட்டு தெரிச்சு அங்கிருந்து ஓடிடுது. இதை பார்த்து அவனுமே என்ன நம்ம அந்த அளவுக்கு கொடூரமாவா பண்ணோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த சீன்லேயே பார்த்தா போக்கிட்ட அவன் ஒட்டு கேட்ட விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைப்பா மோமோ அந்த கிம்முங்கிறவனுடைய பேரை சொல்லும் போது அவருடைய கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்தேன். பல்லு அப்படி பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஹார்ட் இருக்கு தெரியுமா, ஹார்ட் அது லப்பு டப்புன்னு அடிக்காம என் இதயம் இதுவரை துடித்ததில்லை இப்போ துடிக்கிறது, என் மனசு இதுவரை பறந்ததில்லை இப்போ பறக்கிறதே அப்படின்னு பாடிச்சு பாஸ் அப்படின்ட்டு நேராக அவன்கிட்ட வந்து பாஸ் இப்படியே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஹைனா அவங்க மோமோவை ஒரு ரேடியாக பேஸ் பண்ணிட்டு போயிடுவான் போஸ் அப்படின்ட்டு இவன் ஏதோ பண்ணி மூஞ்சி மாதிரி ரியாக்ஷனை கொடுக்க அதை பார்த்துட்டு நம்ம ஃபோக்கா அவன் நல்லா பண்ணுறடா இல்லையா நீ ரொம்ப நல்லா பண்ணுறடா அப்படின்ட்டு அந்த கிம்ம மேலே உள்ள கோவத்தை எல்லாத்தையும் நம்ம அசிஸ்டண்ட்டோடைய மூஞ்சில் தான் மைதா மாவு பிசைஞ்சு குறைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம்
அப்புறம் பேசிக்கிட்டு இருந்த டியானும் காஃபி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போது கரெக்டாக அங்கே ஒரு வெயிட்டர் வரும்போது டியானையே பார்க்குறான். இவனுமே ஒன்றும் புரியாமல் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை உங்களுடைய ஷூ லேஸை கலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெனக்கிட்டு வந்து அப்படியே கீழே குனிஞ்சு அவனுடைய ஷூ லேஸை கட்டி விட்றான். இது இவனுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்புறம் கட்டி விட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனே தான் ஒரு மாதிரி லுக் கூட்டிட்டு போறான். யாருக்கு தெரியும் நம்ம டியானுடைய பேரா கூட மாறலாம். இன்னொரு பக்கம் நம்ம கடைக்குட்டிக்கிட்டு வந்தா எப்போதும் போல ஜீபா ஃபாலோ பண்றதே தான் முழு நேரம் தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஜீபுமே ஒரு கடையா போய் அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பையில அவன் பின்னாடியே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கெல்லாம் போறான்னு அவன் பின்னாடியே வந்து உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பையலும் ஒரு புக்கு ஷாப்ல வந்து அங்க ஜாப்பனீஸ் புக் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இவனு இதான்டா சான்ஸ் அப்படின்ட்டு கேஷுவலா வர்ற மாதிரி வந்துட்டு வா வாட் அ கோஇன்சிடென்ஸ். இந்த மாதிரி பேங்காக்ல எத்தனையோ கடைகள் இருக்க போது விதியை பத்தியா நீயும் நானும் ஒரே கடையில இப்படி மீட் பண்ணுவாட்டு நினைச்சுக்கிட்ட நீ பார்க்கல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கியா. ஜீப் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்ட்டு கடுப்பாகிறான். உடனே இவனும் கையில வச்சிருக்கேன் இந்த ஜாப்பனீஸ் இது யாருக்கும் ஆளுக்க அப்படின்ட்டு அவன் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா. ஜீப் அதை கேட்டு டென்ஷனா இவங்கெல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்ட்டு அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது டீ தான் உடனே நிறுத்தி ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவலி மெடிக்கலி மென்டலி அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வர்றதுக்கு வளரிக்கிட்டு இருக்கேன். என்னடா வேணும் உனக்கு அப்படின்ட்டு நம்மளால டென்ஷனாக அது ஒன்றும் இல்லை இது உனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு கியூட்டான பேபம் எடுத்து காட்டுறான். அதை பார்த்துட்டு ஜீவன் இதெல்லாம் யாரா இப்போ உங்ககிட்ட கேட்டான்ட்டு அவன் பாட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது பாட்டு நம்ம கையில் வச்சுட்டு இவன் பாட்டு ஓடிடுறான். அங்கே ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஜாப்பனீஸ் டீச்சரும் நேராக வந்துட்டு என்ன ஜீவ் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி அவன் அங்கிறது கூட்டிகிட்டு போகிறத இங்கே நம்ம டீ இருந்து பார்த்துக்கிட்டு ரத்த கட்டிட்டு தான் வடிச்சுக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ளே பாய் டீயானு தான் இதுக்கு முன்னாடி ஜல்சா பண்ணி கழட்டி விட்ட ஒருத்தனோட திருப்பி பேச்சை பார்க்கறதுக்காண்டி தான் அவனை மீட் பண்ணுறதுக்கு பாருக்கு வந்திருக்கான். அவனுமே டீயான இங்கே பார்த்துட்டு என்ன ஒரு அதிசயம் திருப்பில நீ வரமாட்டியா அப்படின்ட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லை காதல் இப்போதான் என் மனசுக்குள்ளே துளிர் விட்டுருக்குன்னு சொல்லி ஒரு உருட்டுவான் பாருங்க. இவன் உண்மையாக தான் சொல்கிறானா இல்லை திருப்பி அவனை கவர் பண்ணுறதுக்காண்டி இப்படி டைலாக்காக விட்டுக்கிட்டியானான்னு தெரியல. அந்த பையில அதை நம்ப முடியாமல் நீ சொல்கிறது நெசந்தானா அப்படின்ட்டு கேட்கவும் ஆமாம் நீ இல்லாமல் தொண்டுக்குள்ளே சோறு இருக்க மாட்டேங்குது மூக்குக்குள்ளே காத்தேற மாட்டேங்கிட்டு பல கட்ட உருட்டலுக்கு அப்புறம் அவனை எப்படியோ கவர் பண்ணி மிட் நைட் மசாலாக்கு ரெடி பண்ணிடுறேன். அப்படியே அடுத்த நாள் காலையில் காலேஜில் நம்ம டியானு மோமோ தான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம டியானு தான் வெறுப்போட எப்போ தான் இந்த அசைன்மெண்ட் தொல்லலாம் முடியுமோ தெரியல. இந்த காலேஜை முடிச்சுட்டு நான் எப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே உடனே தான் பக்கத்தில் தான் மாப்பிள்ள பெருமாள் கோயில் இருக்கு தட்டை எடுத்துட்டு போய் ஒரு ஸ்பாட்டில் உட்காந்து வச்சுக்கோ காசு அப்படியே பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்ட்டு கலாய்க்க என் ஒன்னே டென்ஷனாக அவன் செவிலே ஒன்று விட்டு பக்கத்தில் நீயும் தானே என் கூட சேர்ந்து பிச்சை எடுப்பேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கலவரம் பண்ணிக்கிட்டு வர அந்த நேரம் பார்த்தா அதிசயமா நம்ம மூச்சான் அப்படின்னு சொல்லி ஆசையாக கூட்டிட்டு வராரு. இந்த காதல் மன்னன் என்ன இந்த பக்கம் அப்படின்ட்டு 3 பேரும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை டேக்க முட்டி வழி இருக்குது 3 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வர முடியாதுட்டு என்னதான் காரில் பிக்கப் பண்ண வர சொன்னேன் அதனால தான் அப்படின்ட்டு உருட்ட இதை பார்த்துட்டு டேக் அடுப்பாகி நான் எப்படா அப்படி சொன்னேன் ஏன்டா அப்படியே ரசிக்கப்படுத்திட்டு அண்ணன் காரா அப்படின்ட்டு ஒழிக்க இவனுமே அப்படியே கண்ணடிச்சு சமாளிக்குவான். இவனும் அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டே ஆமா அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் மோமோ கிட்ட சமாளிக்கிறான் இவனும். ஆனால் மோமோ ஒரு மாதிரி டவுட்டோட தான் பூவை பார்த்துட்டு இருக்கேன். என்ன மோமோ என்ன சந்தேகப்படுறியா நான் என்ன ஒன்று பார்க்கறதுக்கு வந்தேன் நினையா நான் இப்படி போகிற போக்கில் அப்படியே டே பிக்கப் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவன் சமாளிக்கும். பின்னாடி இருந்துக்கிட்டு அசிஸ்டன்ட் ரேயானு தான் இந்த பாதையில் எந்த ஒரு ஹைனா நடமாட்டமும் தென்படலை பாஸ் நம்ம மூவை பாதுகாப்பாக பத்திரமா இங்கே பக்கமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் அப்டேட் கொடுத்துட்டியா இப்போ தான் புரியுது எதுக்கா நீங்கள் வந்திருக்காண்டு மோமோ கிட்ட அந்த கிம் எதுவும் அழைச்சட்டையும் பண்ணுறான்னு பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்கேன். இப்போ இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு சரி ஓகே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம் நம்ம ஏன் ஈவினிங்கில் போய் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு வரக்கூடாது ட்ரீட் என்னோடது அப்படின்னு சொன்னதும் போதும் அடியாடு இருந்துட்டு ஐயா மகா பிரபு சீனை வாங்கி தரேன்னு சொல்லிங்க வராமல் இருப்பேன் நான் வரையா அப்படின்னு முதலாக கை தூக்குறேன். எங்கள் பூவும் கவலையே படாதீங்க உங்களுக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன கொடுமைக்கு இவனை தெருவில் இருக்கிற ஒரு காரசாரமான கடைக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. சொன்ன கொடுமைக்கு இப்படியாடா என்ன கொலை பண்ண பார்ப்பீங்க அப்படின்ட்டு அவனை உள்ளுக்குள்ளே குமிரிக்கிட்டு இருக்கேன். எங்கள் டியானே அங்கே உள்ள டேபிளில் இருக்கிற டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு எப்பா பார்க்கும்போது கண்ணில் நெருப்பாக எரியுதே அப்படின்ட்டு புகழ்ந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே கடைக்காரி தான் பின்ன காரத்தை நல்லா கொட்டி வச்சிருக்கேன்ல பட்டக்ஸ் சும்மா தகனே எரியும் அப்படின்ட்டு இதை செய்யறதுக்குன்னே மினக்கிட்டு பிறப்படுத்த மாதிரி வந்து சொல்லிட்டு போறா. அவன் நம்ம பூ நம்ம தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் டியானோ சொல்லப்போனா பூ இதுதான் சொல்லப்போனா மோமுக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இது வேறையா அப்படின்ட்டு போவா சரி ஓகே பேருக்கு ஏதாச்சும் எடுத்து தீமோ அப்படின்ட்டு அங்கே உள்ள ஒரு நூடுல்ஸில் ஏதோ 1-2 எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னா நீ இப்படி கொஞ்சமாக கோழி குறிச்சி மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா அள்ளி போட்டு எடுத்து சாப்பிடு அப்படின்ட்டு டீயானு தான் எடுத்து வைக்கிறான். ஆனால் பாவியே கூட பிறந்தது எப்படி நம்மளை கொலை பண்ண பார்க்குது அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் அவன் வாய்க்கிட்ட எடுத்துட்டு போகிற வரைக்கும் அவன் பட்ட சேட்டையெல்லாம் பார்க்கணுமே கையெல்லாம் கிடுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்கான். என்ன இந்த ஆட்டம் ஆடுது அப்படின்ட்டு மூமு தான் பிடிச்சி பார்த்து பொறுமையை சாப்பிடுங்க பூ அப்படின்னு சொல்லுவான். சரி பூ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பூன்னு ஊதுவான் ஊதுனா மட்டும் என்ன காரை கருப்பட்டியாவாடா மாறப்போகுது. அவனை ஒரு வழியாக எடுத்து வாய்க்குள்ளே போட எப்பா காரம் தாங்க முடியாமல் அந்த பயலும் கவுந்து போட்ட கருப்பாம்பூச்சியாட்ட கையை அங்கிட்ட இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு மூமு தான் திரும்பி கடைக்காரிக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெள்ளரிக்காய் இருந்தால் தாங்களேன் அப்படின்ட்டு கேட்கவும் ஆமாம் உங்களுக்கு ஓசையில் வெள்ளரிக்காய் வெட்டி வைக்க தான் நாங்கள் கடை போட்டு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு அந்த அம்மா ஓவராக டென்ஷன் ஆகுது. ஆபத்துக்கு பாவலைங்க கொஞ்சம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்ல வந்தேன் போய் தொலைங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிது. அப்புறம் மோமோவும் பூக்கிட்ட இந்த வெள்ளரிக்காவை மட்டும் சாப்பிடுங்க பூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக கிம்மு வர அந்த வழியாக தான் அவனை பார்த்துட்டு மோமோவுமே நீங்கள் என்ன இங்கே அதிசயமா சரிங்க வந்துட்டீங்க எங்கள் கூட வேணால் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு
அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே பூவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. வெள்ளரிக்காவை வெறுப்பில் வெறி கொண்டு கடிச்சிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கிம்மோ இவங்க எல்லாரும் கூடயும் ஜாயின் பண்ணி வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மோமோவோ இதுதான் ஃபோ, நீங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் ஒரே கிளாஸில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதான் டியான் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க எங்கள் டியானுமே கிம்மோ பார்த்துட்டு பரவாயில்லையே நீங்கள் நினச்ச மாதிரி மூவோடைய டைப்பாகவே தான் இருக்கீங்க அச்சேசலா அப்படின்ட்டு டங்கு ஸ்லிப் ஆகி வளரிடுவேன். இதை கேட்டு பூ ஒரு பக்கம் கடுப்பாக இன்னொரு பக்கம் டேயும் மூமோ தான் இந்த நேரத்தில் வந்து என்ன பேசுது பாரு சனி அப்படின்ட்டு பாதறிக்கிட்டு இருக்கேன். டியான் இதை பார்த்து புரிஞ்சு போய் அது வந்து நான் என்ன செலவு வந்தேன்னா இங்கே உள்ள டிஷல் ஆரம்ப அற்புதமாக இருக்கிற செலவு வந்தேன் அப்படின்ட்டு சமாளிச்சிடுறேன் ஒரு வழியா. அப்புறம் இந்த பக்கம் மோமோவும் சும்மா கேஷுவலாக கிம்பிக்கிட்ட சாப்பாடுலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பக்கம் வரேன், உண்மையில இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை கேட்ட பூ இருந்துக்கிட்டே அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி அள்ளி போட்டு தின்னுங்க. எப்படி இருந்தாலும் மோமோக்கு யாரெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கு செலவு பண்ணுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு கடுப்புல செல்ல இதை கேட்ட கிம் இருந்துக்கிட்டு ஏதோ இது வரைக்கும் என்கிட்ட பழக்கமே இல்லாத மாதிரி பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஆமா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரீயூனியனுக்கு கூட வரவே இல்லையே அப்படின்ட்டு பூ கேட்கவும் ஏன்னா எனக்கு புல்லிஸ் இருக்கிற இடத்துக்கு வர பிடிக்காது அப்படின்ட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான். இதை கேட்டுட்டு பூந்துக்கிட்டு யாரு நானா அப்படின்ட்டு கேட்கவும் ஆமா நீ என்னதான் என்ன புள்ளி பண்ணலனாலும் அந்த புல்லிஸ் கேங்ல நீ ஒருத்தனா இருந்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, அந்த விதத்துல நீயும் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவான். இதை இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தா மோமோக்கோ ஐயோ இதுக்கு 2 சண்டை குளிக்க போலையே, இது தெரியாம 2 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டேனே அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் பீதியாக இந்த பக்கம் டேயும் டியான்னு இருந்துக்கிட்டு யாரு நல்லா பேசுறாங்க அப்படின்ட்டு நீயா நான் போட்டி மாதிரி வச்சு ஆளுக்கு ஒரு பாயிண்ட்னு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடையை விட்டு கிளம்பும் போது கடைக்காரி தான் அவங்கள பார்த்து அடுத்த தடவை வாங்க உங்களுக்கு வெறுமனையா வெள்ளரிக்காவை மட்டும் வெட்டி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பி விடுது. இவங்களுமே அதுக்கப்புறம் அங்கிருந்து டிஸ்பஸ் ஆகலான்னு பார்க்கும்போது கரெக்டா கிம் தான் ஆக்சுவலி மோமோ உன்னுடைய தீசிஸோட கைடா என்னதான் போட்டிருக்காங்க, உன்னுடைய தீசிஸை நான் பார்த்தேன் சில இதெல்லாம் ரிவைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, ஸோ இந்த சாட்டர்டே நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்க இதை கேட்ட ஃபூக்கா ஒரு மாதிரி கடுப்பா வருது. மோமோவுமே அதை பார்த்துட்டு நேராக கிம் கிட்ட ஆக்சுவலி நான் அன்னைக்கு ஃப்ரீயா இருப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் எனக்கு பாரு மோமோ தீசிஸை ஒழுங்கா முடிச்சாதான் நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிராஜுவேட் ஆகி போக முடியும், ஸோ அதை கொஞ்சம் யோசிப்பாரு சரியா, நான் இப்போ இங்கேருந்து வரேன் சரியா அப்படின்ட்டு அவன் தோல் மேலே கை போட்டுட்டு சொல்ல இதை பார்த்தா பூவா டென்ஷன் ஆகி அதான் எல்லாம் சாப்பிட்டாச்சுல இப்போ அவங்க வீட்டுக்கு வரதா எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்ட்டு மோமோட தொல்லை இவன் கையை போட்டுட்டு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மோமோ ராத்திரியில பூமே வீட்டுக்கு கொண்டு வந்து விட மோமோமே பூ கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு ஆக்சுவலி ஃபோ இந்த சாட்டர்டே நான் கண்டிப்பா தீசிஸை ரிவைஸ் பண்றதுக்கு போயே தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லவும் கிம்ம கூட தானே அப்படின்ட்டு அவனும் சோகமா சொல்ல எங்க மோமோக்கு அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல, அந்த கிம்ம தான் இவனுக்கு கைடா போட்டு விட்டாங்க, அது மட்டும் இல்லாம தீசிஸை முடிக்காம அவனால கிராஜுவேட்டும் ஆக முடியாது, அதனால அவனுக்கு வேற வழியும் தெரியல. பூ கிட்டையும் இந்த சாட்டர்டே நீங்க ஃப்ரீ தானே அப்படின்ட்டு கேட்கவும் பூ என்னதான் பிஸியா இருந்தாலும் மோமோ கேட்டதுக்கு அப்புறம் நோன்னு சொல்லுவானா. கார்ல உட்காந்துட்டு இருக்கிற அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ரயான் என்னுடைய சாட்டர்டேக்கான ஷெடியூல் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நேரா மோமோ பார்த்து என் மோமோ காண்டி நான் எப்போதும் ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சல் சப்போர்ட்டுக்கிட்டுக்க உள்ள இருந்துட்டு அவனுடைய தம்பிட்டேதான் எப்பா 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 நான் பாய் ஃப்ரெண்டு மேலே எப்படி ஒரு ஜலசு மாய் மோமோ அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உடனே இதை கேட்டு டென்ஷன் ஆகி அவங்க 2 பேரும் அட்ட டைம்ல அட்டே அப்படின்ட்டு கத்த அதுலயும் பூதா தம்பி கிட்ட என்ன தம்பி வீட்டுக்கு கார்ல போனேன்னு விரும்புறீங்களா இல்ல நடராஜா சர்வீஸ் மாதிரி நடந்தே போகணும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்ட்டு மிரட்டுவா. இவனும் பல்படி விளம்பரத்துல வர்ற மாதிரியா பல்ல வச்சு இழிச்சுக்கிட்டே காக்க என்னடி மூடி இவன் பாடு பொட்டி பாம்போ உட்காந்துக்கிறான். எங்க போ அதுக்கப்புறம் மோமோவை பார்த்துட்டு சரி மாமா நீ சீக்கிரமா வீட்டுக்குள்ள போ லேட் ஆயிடுச்சுல்ல வெளியெல்லாம் நீ இருந்தா காத்து கருப்பெல்லாம் ஒன்னு அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவான். போ ஃபர்ஸ்ட் நீங்க போறத நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பெல்லாம் இல்ல மாமா நீ ஃபர்ஸ்ட் உள்ளக்கு போ அப்படின்னு சொல்ல போ நீங்க போங்க போ அப்படின்ட்டு ஆளுக்கு மாத்தி மாத்தி நீ போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கியா. காருக்குள்ள உட்காந்துட்டு டேதான் தாங்க முடியல எவனாச்சும் ஒருத்தங்க சீக்கிரம் போய் தொலைகடா உசுரா வாங்காதீங்கடா அப்படின்ட்டு கார்ல உள்ள ஹாரனை பேன் அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பூவும் வேற வழி இல்லாம மூமுக்கு விரை கொடுக்க முடியாம பிரியாத மனசோட பாய் பாய் பூமு அப்படின்ட்டு ஏக்கமா அவனை பார்த்துக்கிட்டே டாட்டா காமிச்சுக்கிட்டே காருக்குள்ள உட்காந்துட்டு காரு கதவை மூடும் போது அவன் கை அடிபட்டு கதறிக்கிட்டு இருப்பான் பாருங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா பங்கு, நாளைக்கு தான் அவனை பார்க்க போறல ஏதோ 10 வருஷம் அவனை பார்க்க முடியாம ராணுவத்துல போய் சேர போற மாதிரி அப்படி துடிக்கிறான். என்னோட பக்கம் டியானு அவன் வீட்டுல உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் போன் எடுத்து பார்க்கும்போது அவனுடைய போனுக்கு யாரோ ஒருத்தங்க எப்படா இருக்க எங்க இருக்க நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டுலாம் கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு இவனுமே ரிப்ளை போடுற விதமா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பலான்னு பார்க்கும்போது என்ன நினைச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் அனுப்பாம விட்டுறான். சொல்ல போனா அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அவங்க கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு ரொம்ப தயக்கமா இருக்குது. அவங்க யாருன்னு தான் தெரியல, மேபி அடுத்த எபிசோட்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில டியானும் எப்போதும் போல கெஃபே ஓனருடைய கெஃபேக்கு தான் காஃபி குடுக்கலான்னு வந்திருக்கான். பட் இந்த டைம் வேற ஒரு ஆளு தான் அவனை ரிசீவ் பண்ணி உங்க பேரை சொல்லுங்க, உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான காஃபி வேணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கெஃபே ஓனர் எப்படி அவனை கரெக்ட் பண்றதுக்காண்டி டைலாக்கா பேசிருப்பானோ அதை அச்சு பேசாம இவனும் பேசிக்கிட்டீங்க. அதை கேட்டுக்கிட்டே அங்க வந்து கஃபே ஓனரை விட பார்த்து என்ன தம்பி ஏன் பிக்கப்ல என்னதான் ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போலியே அப்படின்னு கேட்கவும் ஆமா பாஸ் கொஞ்சம் நான் உங்க டைலாக்க கடன் வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான், நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லிட்டு போது எனக்கு கவலை இல்லை, பட் இவகிட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுது பாஸ் அப்படின்ட்டு அவனு அங்கிருந்து போக எங்கிட்டையும் கஃபே ஓனரை பார்த்து இந்த மாதிரி தான் நிறைய பிக்கப்லாம் வச்சிருப்பீங்க போலியே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கு என்ன எடுத்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும் இவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க இப்ப பேசுறது காஃபியை பத்தி தானே அப்படின்ட்டு கேட்கவும்
ஆமாம் அப்படின்ட்டு அவனு சமாளிக்கிறான். சரி இந்த மாதிரி நிறைய பிக்கப் லைன் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து விடுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லவும் இவன் சட்டுன்னு நான் உங்களுடைய ஹார்ட்டை வின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ட்டு ஒரு பிக்கப் லைன் சொல்றான். இவனா சீரியஸா சொன்னானா இல்ல ஜஸ்ட் அவன் கேட்டதுக்காண்டி ஒரு பிக்கப் லைன் மாதிரி எடுத்து விட்டானு தெரியல. பட் டேக் இதை கேட்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு சிரிப்பாவும் இருக்கு. சொல்ல போனா அந்த காதலுங்கிற நெருப்பு இவங்களுக்குள்ள பத்திக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணா வர வேண்டிய சாட்டர்டேவும் வந்துருது. அதனால மோமோ அவனுடைய தீசிஸை முடிக்கிறதுக்காண்டி காலேஜுக்கு நம்ம பூவே கொண்டு வந்து டிராப் பண்றான். கொண்டு வந்து விட்டுட்டு சரி மோமோ நீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கால் மட்டும் பண்ணு நான் உன்னை பிக்கப் பண்றதுக்கு ஓடி வந்துடுறேன் சரியா அப்படிங்கவோ மோமோவும் கேட்டுட்டு என்ன இங்க டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபோ அண்ட் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் சாப்பிட போலாம் சரிங்களா அப்படின்ட்டு சொல்லவும் எங்க பூ அதை கேட்டுட்டு கண்டிப்பா ஒரு வார்த்தை உனக்கு என்ன வேணும்னு சொல்லு மாமா உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தந்து உன்னை பாலாகிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் எங்க மோமோ யாரும் பாக்குறாங்களா அப்படின்ட்டு அங்கிட்டு கிட்டு பார்த்துட்டு பூக்கு ஒன்று பச்சைக்குன்னு கண்ணத்திலேயே கொடுத்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறான். எங்க பூவும் அந்த முத்த மயக்கத்திலேயே பேபேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க பின்னாடி இந்த ஹோல் சம்பவத்தையும் பார்த்துட்டு நம்ம கெம்முதான் ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறான். இந்த பயலோடைய முடியே சரியில்லையே கொஞ்சம் வில்லத்தனமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மோமோவும் காலேஜில் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஆக்சுவலி நான் உன்னை கெஃபேக்கு வரலான்னு தான் சொன்னேன் பட் அது கொஞ்சம் வார்மலாக இருக்கிறதுல அதனால தான் எங்கள் கிளாஸுக்கு கூப்பிட்டேன் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லவும் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை காலேஜில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும்ல ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லவும் இப்போ நீ என்ன என்னன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்கா ப்ரொஃபஸர்னு அப்படின்னு சொல்லவும் எங்க பாரு நம்ம ஒன்றும் அவ்வளோ க்ளோஸே இல்லாத மாதிரி நீ என்ன ப்ரொஃபஸர்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை இன்ஃபார்ம்ல நீ என்ன ஜஸ்ட் கிம்மனே கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லவும் இவனும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே அவனுடைய தீசிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டல அப்படிங்கவும் கொண்டு வந்துட்டேன் சரிவா அப்படின்னு சொல்லி அவனுடைய ரூமுக்கு கூட்டு வந்துட்டு அவனுமே தீசிஸை பத்தி பேசுறேன்னு கொஞ்சம் நேரம் அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் சடனா நம்ம மோமோ கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணலான்னு பாக்குறான். இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு மோமோ அவனை தள்ளி விட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கத்த அவன் சடனா வில்லத்தனமா மாதிரி என்ன மோமோ எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல முன்னாடி உனக்காண்டி தான் நான் இப்போ திருப்பி அப்ராட்ல இருந்து வந்திருக்கேன் சொல்ல போனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் கிட்ட தப்பா நடக்க வர இவனுமே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போகலான்னு பாக்குறான். அவனை பின்னாடில இருந்து கட்டி பிடிச்சிட்டு இங்க பாரு அந்த ஃபூருக்கால சொல்லப்போனா அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது முன்னாடி அவன் தான் என்ன ரொம்பவே புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளையா நீ காதலிக்க போற சொல்லு அப்படின்னு கேட்கவும் அவர் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு எங்க பாருங்க உங்களுக்கு என் மேல லவ் எல்லாம் கிடையாது எப்படியாச்சும் உங்களுக்கு பூவை பழி வாங்கணும் அவர் எப்படியாச்சும் கஷ்டப்படுத்தணும் அதுக்காண்டி தானே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு உண்மையை சொல்ல அவ எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியாது மோமோ அப்பேற்பட்டவனுக்கு உன்னை அடையிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது நான் தான் சொல்ல போன அவனுக்கு கரெக்டான மேட்சா இருப்பேன் அப்படின்ட்டு அவனோட இஷ்டமே இல்லாம அவன் கிட்ட தப்பா நடக்கிற வர மோமோமே அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் தான் கரெக்டா அங்க பூவுமே வந்து அவன் சட்டையை பிடிச்சி பின்னாடி எடுத்து உனக்கு என்னடா வேணும் பரதேசி உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட பிரச்சனைனா அதை நீ டேரக்டா என்கிட்ட வந்து டீல் பண்ணணும் பூமுவை எதுக்கிட்ட சம்பந்தமே இல்லாம கஷ்டப்படுத்துற சொல்ல போனா நான் பண்ணது தப்பு தான் நான் அந்த மாதிரி உன புள்ளி பண்ணிட்டு இருக்கும் போது நின்று வேடிக்கை பார்த்துருக்க கூடாது ஆனா அதுக்கு நீ என் பாய் ஃப்ரெண்ட் இப்ப கஷ்டப்படுத்தணும்னு ஒரு நியாயமும் கிடையாது அதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல புள்ளி பண்றது அவ்வளவு வெறுக்கிறல்ல நீ கடைசியில நீயும் அந்த மாதிரி ஒரு ஆளா மாறிடாத அப்படின்ட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ண இவன் இருந்த கடுப்புக்கு பூவோடைய மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். இருந்தாலும் பூ ஆனா திருப்பி அடிக்கல ஏன்னா அவனுக்குமே தெரியும் அவன் ஸ்கூல் படிக்கும் போது அவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவனும் வெறுமனையா நின்று வேடிக்கை தான் பார்த்திருப்பான். அது இவன் மனசுக்குள்ள இப்ப வரைக்கும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இதை என் மன்னிப்பா ஏத்துக்கிட்டு ஹித்தோட எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு மோமோவை கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு வரான். நேரா வெளியே நடந்து வந்துட்டு இருக்க மோமோவுமே முகத்துல உள்ள காயத்தை பார்த்துட்டு நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா பூ அப்படின்ட்டு கவலைப்பட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோமோ நான் நல்லா தான் இருக்க பாரு இந்த மாதிரி சின்ன கீரெல்லாம் என்னுடைய ஹேண்ட்ஸமான ஃபேஸை எதுவும் செய்யாது அப்படின்ட்டு அவனை சமாதானப்படுத்த நீங்க ஒன்னும் நடிக்க வேண்டாம் பூ உள்ளுக்குள்ள நீங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லவும் பூ அதை கேட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்ல போனா கெம்முக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் காரணம் ஒரு விதத்துல நானும் தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட எவ்வளவு நல்ல விதமா நடந்துகிட்டாலும் மத்தவங்க அவங்கள புள்ளி பண்றதை நான் வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சொல்ல போனா முன்னாடி நடக்கிற கொடுமை தெரிஞ்சுமே நான் ரொம்ப குருடனா இருந்துட்டேன். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா தான் இருக்குது அப்படின்ட்டு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே மோமோவும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஃபூ முன்ன மாதிரி இப்போ நீங்க கிடையாது நீங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஏதோ நீங்க ஸ்கூல் படிக்கும் போது தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான் அதனால இதை நினைச்சுலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஃபூ அப்படின்ட்டு அவனை சமாதானப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் பூவை பார்த்து நான் ஜஸ்ட் உங்களை ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கிட்டுமா பூ அப்படின்னு கேட்டுட்டு மோமோவாவே ஸ்ட்ரைட்டா பூவோட லிப்ஸ்லயே சாஃப்டா கிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அது படிப்படியா முன்னேறி நேரா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பெட்ல வச்சு இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி பயங்கர ரொமான்டிக்கா இருக்காங்க. கடைசியில நம்ம பூவோம் மோமோவை பார்த்து ஐ லவ் யூ மோமோ அப்படின்ட்டு செலவோம் நானும் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் பூ அப்படின்ட்டு பதிலுக்கு அவனும் சொல்ல அத்தோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க மக்களே. அதுக்கப்புறம் சைஸ் ஸ்டோரியா தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி நீங்க கூட யோசிச்சிருக்கலாம் பூ வந்து காலேஜ்ல மோமோ டிராப் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிருந்திருப்பானே எப்படி மோமோக்கு ஆபத்து வரும்போது கரெக்டா அவனை காப்பாத்துறதுக்கு வந்தான்ட்டு அதை இங்க தான் காமிக்கிறாங்க. சொல்ல போனா பஞ்சிய நெருப்பையும் பக்கத்திலே வச்சுட்டு எப்படி அசால்ட்டா நம்ம பூ போவான். அதனால தன்னை தானே ஜேம்ஸ் பாண்ட் என்று நினைத்து கொண்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ பின்னாடியே பதுங்கி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டீங்க. அதை பார்த்துட்டு அங்க காலேஜ்ல வேலை பார்க்குற ஆயா முதற்கொண்டு இவன் பண்ற சேட்டையெல்லாம் குறுகுறுனே பார்த்துட்டு போக என்ன பார்வை வாயை மூடிட்டு போங்க அப்படின்ட்டு இவனும் கையால செய்ய பண்ணிக்கிட்டு சமாளிச்சாட்டையும் பண்ணுவான். அதோட அங்க சைஸ் வரையும் முடிச்சு ஒரு வழியா எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் எபிசோட கூடிய சீக்கிரத்திலே நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை
வந்து பார்க்குறேன். பாய் பாய்.